ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசை தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா சரி கொஞ்சம் டைம் இருந்துச்சு, நைட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார தோசை செய்கிறதுக்காக அரிசி ஒரு புழுங்கல் அரிசி 3 டம்ளரும் கூடவே 50 கிராம் துவரப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த தோசை ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேங்காய் தோண்டி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை சிறிதளவு, குடமிளகா இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 5-6 அண்ணன் இருக்கும், அதை எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க அரிசியை கிரைண்டரில் போடலாம். அரிசி எடுத்துகிட்டு நல்லா கிரைண்டரில் போட்டாச்சுங்க. கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அதை ஆடிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச குடமிளகா இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை இலைகள், தேங்காய், சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு தோண்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இது அப்போவே நம்ம சுட்டுக்கலாங்க. நைட்டு ஆட்டி வச்சுட்டு காலையில் சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தான் கார தோசை செய்யலான்னு மாவாட்டியிருக்கோம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு, கடுகு சேர்த்துட்டு சிறிதளவு கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த தாளிப்பை இப்போ இந்த மாவுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கலந்துக்கோங்க. மாவு அரைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். நமக்கு சில டைம்லாம் ஒரே மாதிரி தோசை செஞ்சு போர் அடிச்சிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்டோம்னாலே மாவு இந்த பக்குவத்தில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க, ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல். இது பொறுமையாக வெந்து கிடைக்கணும். அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வேக விட்டுருங்க. மேலால் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாங்க. வெறும் புழுங்கல் அரிசியும் துவரப்பருப்பும் இருந்தால் போதுங்க. இந்த தோசை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தோசை கூட ஊற்றிக்கலாம். கல் நல்லா இந்தளவுக்கு காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா மாவு எடுத்து ஊற்றிட்டு, இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட லேசாக வேணும்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தோசையை. இந்த தோசை கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச தோசையாக தாங்க இருக்கும். நார்மலாக நம்ம அரிசி மாவில் தோசை சுடுவோம். அந்த தோசைக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் காரம் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு சுட்டு பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பராகவே இருக்குங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி கார தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே வைக்கலைங்க. நம்ம வீட்டில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு நார்மலாக இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா, அதை கூட வச்சு சாப்பிட்லாம். சாம்பார், சட்னி இல்லை சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சுட்டது போக, தோசை செஞ்சது போக மீதி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மார்னிங் கூட சுட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.